நந்தினி ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காங்க. சம்பூர்ணாக்கு கொழுந்தனார் மேல சந்தேகமா இருக்கு. உடம்பெல்லாம் காயமா இருக்கு. நீ என்ன பண்ணன்னு கேட்கும்போது, இல்ல பாத்ரூம்ல தான் கிடந்தா. நான் தான் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு வந்து சேர்த்தேன்னு அவன் சொல்றான். நந்தினி பாதி மயக்கத்துல புலம்பிக்கிட்டு இருக்கா. என்ன விட்டுரு விட்டுருன்னு டாக்டர் நர்ஸ் எல்லாம் இதை பாக்குறாங்க. சம்பூர்ணா வந்து நந்தினி கிட்ட பேசும்போது நந்தினி சொல்றா, அவன் இன்னும் திருந்தவே இல்ல. மறுபடியும் என்ன இந்த மாதிரி பண்ணது அவன் தான் காரணம்னு சொல்லி அழுதுகிட்டு இருக்கா. போலீஸும் நந்தினி விசாரிக்க வந்திருக்காங்க. யார் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கன்னு கேட்கும்போது ஹாஸ்பிட்டல்ல இருந்தா கம்ப்ளைண்ட் வந்திருக்குன்னு சொன்ன உடனே மாமியார் என்ன பண்றாங்கன்னா, இந்த மாத்திரை எல்லாம் அவன் போடுறா, அவளுக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கு, அதனால தான் இந்த மாதிரி ஆயிருக்குன்னு சொல்றாங்க. போலீஸ் கிட்ட போய் சம்பூர்ணா சொல்றான், நான் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன், அவனை அரெஸ்ட் பண்ணுங்கன்னும் போது அவன் நீங்க சொல்றதெல்லாம் உண்மையா இருந்தாலும் அவனை அரெஸ்ட் பண்ண முடியாது, அந்த பொண்ணு தான் வாக்குமூலம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவங்களும் போயிடுறாங்க. சம்பூர்ணாவும் நந்தினிக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு கோவத்துல வீட்டுக்கு வந்து எல்லார்கிட்டையும் சண்டை போடுறான். அவங்க எல்லார்கிட்டையும் முதல்லயே நான் சொன்னேன், நீங்க கண்டுக்காம விட்டீங்க, உங்க பையன் தான் உங்களுக்கு பெரிய ஆளா போயிட்டானா, அவன் பண்ண தப்பெல்லாம் கண்டுக்க மாட்டீங்களேன்னு சண்டை போடுறா. அப்ப அந்த பையன் சம்பூர்ணாவையும் திட்டான். சம்பூர்ணா போய் கேட்கறா, என்னையும் அடிச்சு கொல்ல போறியா அப்படின்னும் போது எல்லாரும் ஆஃப் பண்ணி சம்பூர்ணா உள்ள அனுப்பி வச்சிடறாங்க. இவன் போய் நந்தினியை பார்த்து பாத்ரூம்ல தான் கீழே விழுந்தேன்னு போலீஸ் கிட்ட சொல்லுன்னு பிரெயின் வாஷ் பண்ணிட்டு வந்துடுறான். போலீஸ் வந்து நந்தினி கிட்ட கேட்கும் போது அவ எதுவுமே பேச மாட்டா. போலீஸும் சம்பூர்ணாக்கு ஃபோன் பண்ணி நந்தினி கிட்ட கொடுக்குறாங்க. நந்தினி சொல்றா, நீ சொன்னாதான் உன்னோட வாழ்க்கை மாற, இந்த கொடுமையில இருந்தா நீ வெளியே வர முடியும்னு சொன்ன உடனே நந்தினியும் போலீஸ் கிட்ட எல்லா உண்மையும் ஒத்துக்கிறா. அடுத்த நாள் காலையிலே போலீஸ் வீட்டுக்கு வந்து இவன் அரெஸ்ட் பண்ணிட்டும் போயிடுறாங்க.